இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழின் பெருமையை பாடியுள்ளேன் என்று மாதர் தம்மை இழிவு செய்யும் மறுமை தம்மை கொளுத்துவோம் என்று பெண் சுதந்திரத்துக்கு நான் குரல் கொடுத்துள்ளேன். இல்லை, யானை இல்லை, கொல்லும் ஆசை இல்லையே, எதிரி என்று யாரும் இல்லை, ஏற்றும் ஆசை இன்றையே. குதிரை இல்லை, யானை இல்லை, கொல்லும் ஆசை இல்லையே, எதிரி என்று யாரும். வணக்கம், என் பேர் ராகேயானி. அதிகாரம் கல்வி, குரல் எண் 400. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. விளக்கம், ஒருவருடைய நிலைத்த செல்வம் அவர் கற்ற கல்வியே ஆகும். அதை தவிர வேறு எந்த செல்வமும் நீடித்து நிற்காது. நன்றி. வணக்கம், என் பேர் அம்பிகா. திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்றபின் வெறுக்க அதுக்கு தக. படி நல்ல படி, நல்ல புத்தகங்கள படி, நல்ல படி வாங்க. வணக்கம், என் பேர் ஸ்ரீவர்ஷன். நான் திருக்குறள் கூற போகிறேன். அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள், எழுத்துக்களுக்கு முதன்மையானதா, அதே போல் உலகத்துக்கு முதன்மையானது கடவுள். நன்றி. வணக்கம், என் பேரு ஸ்ரீஜா. திருக்குறள் நன்றி மற்பது நன்றென்று, நன்றாவது நன்றே மற்பது நன்று. பொருள், நல்லெல்லாம் நான் வச்சுக்கணும், கெட்டெல்லாம் வாங்கணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரகதீஸ்வரன். 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கிய விளக்கு. பொருள், இட்டே போகுவதற்கெல்லாம் விளக்குகள் இல்லை. மனிதருக்கு பொய் சொல்லாம இருக்கிறதுதான் உண்மையான விளக்கு. நன்றி. திருக்குறள் சொல்ல போறேன். வாய்மை எனப்படுவது யாருமே யாருக்கும் தீமை இல்லாத சூழல். பொருள், வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுகிறது. வணக்கம், என் பேர் மோகன் நிதிஷ். திருக்குறள் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தனி. பொருள், நம் காதுகளால் கேட்கப்படும் நல்ல வார்த்தைகளே செல்வத்துள் நல்ல செல்வம் ஆகும். நன்றி. சங்ககால புலவர்களில் ஒருவரான கணியன் பூங்குழனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளி பாடலை பாடப்போகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளி, தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர்